ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஜனவரி 22, அதாவது பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுக்குறேன். டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் அதை கிளிக் பண்ணாங்களே டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் சேட்டுக்கு வந்துடும். நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய மெமோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி வந்து மெமோ இருந்தால் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியலனா ஸோ அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸ் வந்து யாரானா வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மெமோ கீழே வந்து அந்த ஃபார்மேட் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. மெமோ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 காப்பீஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ஒன்று ஏதாச்சும் மிஸ் ஆனால் கூட இன்னொன்று இருக்கும், சரிங்களா? லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம போயிட்டு அந்த மெமோ வந்து தேடிட்டு இருக்க முடியாது. பக்கத்தில் ஜெராக்ஸ் போடுறது அந்த ப்ரெஷர்லேயே வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதையும் வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வரும், அதுலேயே இருக்கும். அந்த டீட்டெயிலில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் தான் வந்து வேணும் உங்களுக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எதுவும் கேட்கல. எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து ஒரிஜினல் தான் இருக்கு இல்லையா? அதோடைய ஜெராக்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 2 போட்டு வச்சுக்கோங்க. அது கூடயே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 2 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கவுன்சிலிங் டைமுக்கு முன்னாடி வந்து போயிருங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து நீங்கள் போயிருங்க. சேஃப்டிக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சென்னை சிட்டி பற்றி நமக்கு தெரியும், ஹெவி டிராஃபிக். அதனால் வந்து நம்மளால் வந்து கரெக்டான டைமுக்கு ரீச் ஆக முடியுமா அப்படின்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போன உடனே உங்களுக்கு அதிலே மெமோவிலே வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, எந்த டைமில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிவிட்டு. அந்த டைமுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. உங்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, வேறு யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உள்ளே போகிறப்பவே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உள்ளே போயிருங்க. சப்போஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ் யாராச்சும் நீங்கள் வெளியே விட்டுட்டு போகிறீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ ஸோ அவங்க எங்கேயாச்சும் போயிருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேபிள்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்கள் மெமோவிலே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எத்தனாவது டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த டேபிளில் போனீங்கன்னா அங்கே போய்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க அவங்க சர்டிஃபிகேட் வந்து எந்த ஆர்டரில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை. ஸோ அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் உங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரில் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த 2த்தையும் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் வைஸ் வந்து ஓவரால் ரேங்க் வைஸ் வந்து உங்களை உட்கார வைப்பாங்க, சரிங்களா? கவுன்சிலிங் ஆள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரேங்க் வைஸ் வந்து உட்கார வைப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக உட்காந்துக்கோங்க. அதில் வந்து ரேங்க் வைஸ் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கவுன்சிலிங் ஆளுக்குள்ளே வந்து அனுப்புவாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோடு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் கோடு வந்து உங்கள் ஏதாச்சும் ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து நீங்கள் எழுதிட்டு போகலாம். ஒன்றும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னா அவங்க இருக்குது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் வந்து உங்களுடைய கேட்டகரியில் அந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களை மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இது முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு டேபிள் ஒன்று இருக்கும். அங்கே வந்து உங்களுடைய நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்களோ அதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து
ரெடி பண்ணி அங்கேயே ஒருத்தர் இருப்பார், சைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி அதில் நின்று ஃபோட்டோ பிடிச்சி என்ஜாய் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆசையை வந்து நிறைவேறும். கவுன்சிலிங் போகிற எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அவ்வளோதான் வந்து ப்ராசஸ். பெருசாக வந்து நான் எதுவும் சொல்லலை, சிம்பிளாக வந்து உங்களுக்கு முடிச்சுட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், டைரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து நீங்கள் சேட் பண்ணி வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லோரும் வந்து கிடைச்சவங்க வந்து நல்லா வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். கிடைக்காதவங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் ஈஸி தான். இங்கே இப்போது வாங்குகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா யாரும் கஷ்டப்படாமல் ஒன்றும் ஜாப் வாங்கலை. அவங்களும் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்து ஜாப்ஸ் வந்து வாங்குகிறாங்க. கண்டிப்பாக வந்து நீ வர எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஜாப்ஸ் வாங்கலாம். இன்னொரு குட் நியூஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ பே கமிஷன் வேறு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் கவர்மெண்ட் ஜாப்போட சேல்ரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹையாக தான் வந்து இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து இனி வர எக்ஸாம்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ப்ரைவேட் ஜாப்ஸோட. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பே கமிஷனால், ஏன்னா வந்து இங்கே சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து நிறைய கிடைக்கிது இல்லையா, அதனால் ப்ரைவேட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப் சைடு தான் வந்து வருவாங்க. அதனால் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.